ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக நோயற்ற வாழ்வு தேவன் நமக்கு இலவசமாக மீட்பில் தந்ததை வேதத்தில் கருத்தாய் ஆராய்ந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவளோடு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து நம்மில் வாழ்கிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லுகிறது. அந்த புது மனிதன் என்பவன் இதுவரை ஒருபோதும் இல்லாத ஒரு புது மனிதன் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அந்த புது மனிதனுடைய சாயல் கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாக நமக்கு தெரிகிறது. நம்முடைய ஆவி மனிதன் இயேசு கிறிஸ்து இருக்கிற விதமாகவே இப்பொழுது இருக்கிறார். நாம் எப்படி பரலோகத்தில் போய் அங்கு வியாதி இல்லாமல் இருக்கிறோமோ அதே சாயலில் இப்பொழுது நம்முடைய ஆவி மனிதன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம் ஆவி மனதில் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து நம் ஆவியில் இருக்கிறார். ஆகவே நாம் இருவரும் ஒருவராக சங்கமாகிவிட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த புது மனுஷனின் சாயலிலே அங்கு வியாதியோ நோயோ மற்ற பிசாசின் கிரியைகளோ ஒன்றுமே இருக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு புது மனிதனாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இது தேவனுடைய கைவேலை என்று எபேசியர் 2:10 சொல்லுகிறது. ஆகவே இது நமக்கு தெளிவாக தெரிவதெல்லாம் நம்முடைய உண்மையான மனிதன், ஆவி மனிதன், இருதயத்தில் மறைந்திருக்கிற மனிதன் என்று சொல்லுகிறாரே, அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று நாம் காண வேண்டுமானால் தேவன்தான் ஆவி மண்டலத்தை பார்க்க முடியும். ஆகவே அவர் பார்க்கிறதை வேத வசனத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை பார்க்க முடியும். ஆனால் அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்ப்பதற்குத்தான் நமக்கு பரக்லிட்டிஸ், தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அவருடைய உதவியினாலே தேவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவில்லை என்று அங்க 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறாரு. அந்த காரியங்களை நாம் அறிவதற்கு நாம் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். எதற்கு? தேவன் நமக்கு இலவசமாக மறுபிறப்பிலே கொடுத்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு. ஆகவே வேத வசனத்தின் மூலமாக, தேவ ஆவியானவரின் ஒத்தாசை மூலமாக நாம் நம்முடைய உண்மையான ஆவி மனிதன், அதாவது நித்திய மனிதன், இந்த சரீரம் இந்த பூமியோடு போக போகிறது, மண்ணுக்கு மண்ணாக. ஆகவே நாம் அங்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி இப்பமே இருக்கிறோம். அந்த சாயலை நாம் பார்க்க வேண்டும். அந்த சாயலை பார்க்கும் பொழுதுதான் நாம் அந்த சாயலாக மறுரூபப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் பார்க்கிற சாயல் எல்லாம் இப்பொழுது ஒருவேளை சரீரத்திலே வியாதி இருந்தால் வியாதியின் சாயலை பார்க்கிறோம், அல்லது பாவம் இருந்தால் பாவத்தின் சாயலை பார்க்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது ஐம்புலன் அறிவினால் அறிகிற, மூளை அறிவினால் வருகிற ஒரு நம்பிக்கை அல்ல, ஒரு எதிர்பார்ப்பு அல்ல. விசுவாசம் என்பது ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். அதாவது ஆவியானவருடைய வெளிப்பாடு நம் ஆவியிலே கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் விசுவாசம் ஆவியை சார்ந்தது, அது நம்முடைய மூளை அறிவை சார்ந்தது அல்லவே அல்ல. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த மூளை அறிவை சார்ந்து, நான் திரும்ப இதை சொல்ல விரும்புகிறேன், ஏனென்றால் மூளை அறிவை சார்ந்து தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், அது காரியத்தை நடப்பிப்பதில்லை. ஆகவே
விசுவாசம் அவர்களுக்கு இல்லையே என்ற ஒரு கவலை இருக்கிறது. அவளுடைய கவலை, ஏக்கம் எல்லாமே எனக்கு மட்டும் விசுவாசம் இருந்தா நானும் அவள பரிபூரண சுகமாய் வாழ்வேன், மற்றவர்களுக்கு சுகத்தை கடத்துவேன் என்ற எண்ணம் வருகிறது. அதற்காக தேவ ஜனம் அதிகமாக முயற்சி செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுவதெல்லாம் இந்த விசுவாசம் நம்மால் உற்பத்தி செய்யவே முடியாது. நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் இந்த வேதம் சொல்லும் தேவனது விசுவாசம், முதலாவது அதில் நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற விசுவாசம் தேவனது விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய எண்ணமெல்லாம் மனித விசுவாசமாக இருக்கிறது. மனித விசுவாசம் தேவனது விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அங்க என்ன சொல்ற பாருங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் தேவ விசுவாசம். மனித விசுவாசம் காண்கிற காரியங்களின் உறுதி மனித விசுவாசம். ஒரு காரியத்தை கண்டால் விசுவாசிப்போம். அதனாலதான் நம்ம ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் எல்லாமே என்ன, சீயிங் இஸ் பிலீவிங் அந்த கான்செப்ட்ல. ஆனால் இந்த தேவனது விசுவாசம் நாட் சீயிங் வித் 5 சென்சஸ், ஐம்புலன் உணர்வினால் பார்ப்பதல்ல, நம்முடைய ஆவியினால் பார்ப்பது. ஆகவேதான் விசுவாசத்திற்கு நம் ஆவி மனிதனை வளர்த்து கொள்வது, அவனுக்கு நன்றாக சாப்பாடு போட்டு வளர்ப்பது மிகவும் இன்றியமையாததாய் இருக்கிறது. ஆவி மனிதனுடைய சாப்பாடு என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறான்? உணவு களங்கமில்லாத, அப்படிதானே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல சொல்றல, ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் நீங்கள் வளரும்படி. எது வளரும்படி? புதிதாய் பிறந்த புது மனிதன் வளரும்படி அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அந்த ஆவி மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்து காணப்படுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய விசுவாசமும் வளர்ந்து காணப்படும். இதற்கு தேவையெல்லாம் எதுதான்? தேவனோடு உள்ள உறவு தான். வேத வசனத்தோடு உள்ள உறவு, ஆவியானவர் நம்முள் வாசம் பண்ணுகிறவரோடு உள்ள உறவுதான் இந்த மாபெரும் பாக்கியத்தை நமக்கு தருகிறது. அவரோடு நாம் நேரம் செலவழிக்கும் போது அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? அவரை பற்றி அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய கிருபை நமக்கு தந்தரளது மன்றி இலவசமாய் என்னது உலகத்தில் உண்டான கேட்டு வியாதிக்கு தப்பி திவ்ய சுபாவமாகிய தேவனுடைய சுகத்தில் வாழ்கிற பாக்கியத்தை கொடுக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டுதான் அப்படியே போயிட்டு 19ஆம் வசனம் வரும் பொழுது, நான் மறுரூப மலையில தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், ஆனா அந்த ஆடிபிள் வாய்ஸை விட மிக மேன்மையானது இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை நாம் அதிக உறுதியானது, அதை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எதுவரைக்கும்? இருதயத்திலே அந்த வெளிச்சம், அதை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இருதயத்தில் வெளிச்சம் வருவது தேவனோடு, தேவ வார்த்தையோடு உறவு கொள்ளுகிறபடியினால். இவ்வாறு வேதம் விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. ஏன் நான் விசுவாசத்தை இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே அது ஒன்றுதான். எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், நம் சுகத்தையும் நமக்கு இலவசமாக அவர் கொடுத்து விட்டார். இனி கொடுக்க போவதில்லை. ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கான வழிதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் போட்டது, அதனுடைய பதத்துல இன்னொரு அர்த்தம் என்றால் சுகமாக்கப்பட்டீர்கள். சுட்டோரியோ சோசோ, அந்த கிரேக்க பதத்தின் அர்த்தம் நம்முடைய ஆத்துமாவில் பாவம் நீங்கி ரட்சிக்கப்படுகிறது,
சரீரத்தில் வியாதி நீங்கி ரட்சிக்கப்படுகிறது என்ற அர்த்தத்தில் தான் வேதத்தில் திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 5:27 அதை சொல்வதை பார்க்கலாம். அதே பதம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அங்க யாக்கோபு 5:15-16 அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அநேக இடங்களில் அது நாம் சொல்லப்படுவதை பார்க்கலாம். ரட்சிப்பு என்ற வார்த்தை சுகத்தை குறிக்கிறது. ஆகவே நான் இந்த வாசனத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் நம்ம கடைசியை பார்த்து கொண்டிருந்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப பாருங்க, நாம் சுகமாக்கப்பட்டது கிருபை. விசுவாசத்தினாலே அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் சொல்றாரு. விசுவாசத்தினாலே அந்த கிருபையில் பிரவேசிக்கும் மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையிலே நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியையினாலே நமக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேதவசனம் சொல்லும் பொழுது ரோமர் 6:23 என்ன சொல்றாரு? கிருபை வரமோ, அப்படிதானே? பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன். கிருபையின் வரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது மறுபிறப்பிலே நாம் பெற்ற புது மனுஷனின் ஜீவன் அல்லது புது மனுஷனின் சுபாவம், அதுதான் தெய்வீக சுகம். அதில் ஒன்றுதான் தெய்வீக சுகம். ஆகவே அது என்ன சொல்றாரு? கிருபை வரம் என்று சொல்லுகிறார். இட்ஸ் a gift of grace என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சுகத்தோடு நாம் வாழ்வதற்கு நாம் கஷ்டப்படவோ, அதற்காக ஐயோ என்னால சுகத்துல வாழ முடியல, இல்ல என்னால விசுவாசித்து வாழ முடியல என்ற இடத்திற்கு போகாத அளவுக்கு அவர் சுலபமாக, அப்படிதானே, கிருபை வரமாக, கிருபையின் வரமாக, the gift, வரம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் gift, பரிசாக. அப்ப பரிசு என்று சொல்லும் பொழுது அதற்கு நான் ஏதோ ஒரு தகுதி பெற வேண்டுமோ, அல்லது அதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நான் அதற்கு தகுதி அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லவே இல்லை. பரிசு என்பது அது இலவசம்தான். இட் இஸ் நாட் a reward for our work. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடினால, இல்ல சில காரியங்களை செய்கிறபடினால, ஜெபிக்கிறது மற்ற அத மாதிரி ரிச்சுவல்ஸ் இவைகளெல்லாம் செய்கிறபடினால தேவன் நமக்கு கொடுப்பது தெய்வீக சுகம் அல்ல. நித்திய ஜீவன் எப்படி இலவசமோ அந்த நித்திய ஜீவனில் ஒன்றுதான் தேவனுடைய சுகம். நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய சுபாவம். மறுபிறப்பிலே நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள். அப்போ நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்க முடிய தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள் அதையே தங்களுடைய சுதந்திரமாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். எது? தேவனுக்குரியதெல்லாம் தங்கள் சுதந்திரமாக தேவ குடும்பத்தில் தேவனால் பிறந்தபடியினாலே அவர்கள் பிறப்பினால் வந்த பாக்கியம் தெய்வீக சுகம். திரும்ப சொல்றேன், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சுகம். ஆகவே நாம் பிறப்பினால் பெற்றது. இதற்காக நாம் எதையுமே, அந்த குடும்பத்தில் பிறந்தபடியினால் தகப்பனின் தெய்வீக சுபாவத்தை, வியாதி இல்லாத சுகம் என்ற அவருடைய நேச்சர், அதை நாம் இலவசமாக பிறப்பிலே பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டியது, நான் பை பர்த், பிறப்பினாலே நோயற்ற வாழ்வு வாழ்கிற தேவனுடைய ஜீவனை பெற்றவன், தேவனுடைய சுபாவத்தை பெற்றவன் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அந்த இருதய வெளிப்பாடு வந்துவிட்டால் சரீரத்தில் நோய் காணப்பட முடியாது. அததான் வெளிச்சம் என்று சொல்லுகிறோம். அந்த இருதயத்தில் வெளிச்சம் வரும் பொழுது வேதவசனம் அதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் மாம்சத்தினால் பிறக்கவில்லை. 1ஆம் அதிகாரம் யோவான்
12ஆம் வசனத்துல நம்ம எப்படி பிறந்தோம் என்று சொல்லுகிறார். we are born of Godன்னு. அடுத்த வசனமே 13ல என்ன சொல்றாரு? புருஷ சித்தம் அல்ல, தேவனாலே நாம் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். தேவனால் பிறந்த ஒரு காரணம், நாம் வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல என்று அதை எதிர்த்து நின்று துரத்துகிற ஒரு வல்லமையை நமக்கு தந்துவிட்டது. அதாவது தேவனால் தேவ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதியோடு இருக்க முடியாது. வியாதி என்பது மறுபடியும் பிறவாதவர்களுக்கு தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எய்ப்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன். அது அது வந்து அங்க நம்ம எங்க வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 15:26. ஆனா இங்க என்ன சொல்றாரு? 91:10. அது முன்னால 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது 10ல வந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்றாரு. அதுக்கு முன்னால் சொல்லும்போது, உன் கண்களினால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். மறுபடியும் பிறந்தவர்களை எல்லாம் வேதம் அழைப்பது நீதிமான், துன்மார்க்கன் அல்ல. ஆகவே வியாதி நீதிமானுக்கு உரியதில்லைய. நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய வாரிசு, தேவன் நீதியை பெற்றவன். அதுவும் இலவசம்தான். இலவசமாக பிறப்பினாலே அவன் நீதிமான், கிரியையினால் அல்ல. அதையதான் இங்கேயும் சொல்ல வருகிறேன். அவன் கிரியையினால் வியாதி இல்லாதவன் அல்ல, பிறப்பினாலே வியாதி இல்லாதவன். கிரியையினால் நீங்க சொல்லும் பொழுது என்ன சொல்ல வரேன்? அவன் சரீரத்திலே ஒருவேளை வியாதியின் அறிகுறி இருந்தாலும் அவன் ஆவியில எப்படிதான் இருக்கான்? வியாதி இல்லாதவனாக தான் இருக்கிறான். அதனாலதான் நம்ம என்ன அழைக்கிறோம்? இல்லாதவைகளை இருக்கிறவர் போல் அழைக்கிறோம். விசுவாசம் என்பது இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிறோம் என்றால், ஐம்புலன் அறிவுக்கு, இந்த சரீர கண்களுக்கு இல்லாததாக தோன்றுகிறதை நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான் என்று ஐம்புலன் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் வேதவசன கண்ணாடியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் அப்படி சுகமானோம் என்று அழைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில பாத்தீங்கன்னா, இட்ஸ் a great struggle for the believers. Great struggle for the believers. என்ன struggle? என்னால விசுவாசிக்க, ஏன்னா ஒன்று தெளிவாக நாம் தெரிந்து கொள்கிறோம். விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. சூரியன் வந்துவிட்டான் என்றால் அங்க வெளிச்சமும் உஷ்ணமும் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி இருதயத்தில் விசுவாசம் வந்துவிட்டால் இந்த சுகம், பாவ மன்னிப்பு, நிச்சயம், நீதி, இவைகள் எல்லாம் வெளிப்படும். விசுவாசம் வந்த பிறகு யாருமே the minute the faith comes, the power of God is released. Which power? God's power in the gospel. நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம் ரோமர் 1:16. விசுவாசிக்கிறவன் எவனோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அப்படிதானே? அது சுவிசேஷம் தேவ பலனா இருக்கிறது. The minute the faith comes, the power of sickness is broken. Yeah, the power of the gospel is released. The power of God's word is released. The God's power, when it is released, the sickness cannot be in the body. சரீரத்தில் வியாதி தேவனுடைய வல்லமை தொட்ட மாத்திரத்தில் போக வேண்டும். நீங்க மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவ எத்தனை வருஷமா எவ்வளவு முயற்சி செய்தும், அங்க பாருங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம கொஞ்சம் சீரியஸா அதை நம்ம பார்ப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் எடுங்க. அங்க ஆண்டவர் வந்து எவரு வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறாரு. அப்போ நடுவுல ஒரு ஸ்திரீ வராங்க. அந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் உங்களுக்கு. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 continuous years, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அப்படின்னா என்ன? அவங்க எல்லாம் முயற்சி செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. தனக்கு உண்டான வேலை எல்லாவற்றையும் செலவழித்தும்
சற்றும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இவ்வாறான சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இந்த பேக்ரவுண்ட் தான். ஆனா அங்க பாருங்க, நான் எதுக்குன்னா எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்ல 12 வருஷமா எவ்வளவு வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு அந்த அம்மா வாழ்ந்தாங்க பாருங்க. எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டாங்க. எப்படியா இந்த வியாதியிலிருந்து நான் சுகமாக வேண்டும் என்று. ஆனா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அவங்களால கேள்விப்பட்ட இன்னைக்கு சித்தா டாக்டர்னா சித்தா, நாளைக்கு ஹோமியோ டாக்டர்னா ஹோமியோ, அலோபதினா அலோபதி, இல்ல அதை விட ஒரு ஜோசியர்னா ஜோசியர், இங்க இந்த சர்ச்சு பாஸ்டர்னா அந்த சர்ச்சு பாஸ்டர், இந்த இல்ல இவர் அவரை விட எல்லா இடங்களுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவங்க போகாத அற்புத சுகமளிக்கும் கூட்டம் ஒன்றில்ல, ஜெபிக்காத போதகர்கள் எல்லா பக்கமும் முயற்சித்து சோர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலை தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்? அவர் சுகமாக்குபவர், சுகமாக்கும் வல்லமையை உடையவர், சுகமாக்கும் வல்லமையின் அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகநாதர் என்பதை அவள் ஏன்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு, 18ஆம் வசனத்திலே சொல்லிடுறாரு, கர்த்தருடைய ஆவியாகியவர் என்மேல் இருக்கிறார். அது சொல்லிட்டு இன்று உங்கள் காதுகள் கேட்க இந்த வசனம் நிறைவேறினது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் போன இடமெல்லாம் அற்புதம் நடப்பதை பார்க்கிறோம். இங்க அவள் அதை கேள்விப்பட்டு இப்ப அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. The minute she touched the power of God, otherwise I can say, அந்த வல்லமை இவளை தொட்ட போது அல்லது அவள் அந்த வல்லமையை தொட்ட பொழுது சரீரத்தில் வியாதி இருக்க முடியவில்லை. The minute the power of God touches your body, the sickness cannot be in your body. The problem you are facing in your life, it cannot be there. The mountain, whatever you are facing, it cannot be there. The minute the power touches, the power is released. அததான் இங்க வந்து என்ன சொல்லுகிறாரு, எப்படி அந்த பவர் ரிலீஸ் ஆனது? அவரிடத்தில் வல்லமை இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா நான் வாசித்த முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா 24ல அவர் அந்த எவ்ருவோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அந்த திரள் கூட்டத்துல நிச்சயமா தேவையுள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், வியாதி உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், பலவீனம் உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நெருக்கி அவரை அமுக்கிற அளவுக்கு தொந்தரவு பண்ணாலும் ஒருத்தர் கூட சுகத்தை பெற்றதாக, ஒரு அற்புதம் நடந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ பயத்தோடு நடுக்கத்தோடு யாருக்கும் தெரியாம அப்படி போய் நைஸா தொடுறாங்க, கஷ்டத்தோடு உருண்டு இருண்டு பரண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவு கூட்டத்துக்குள்ள. ஆனா the minute she touched Jesus garment, the power was released. அங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு விசேஷமும் இல்ல. It's only a point of contact. அவருடைய விசுவாசத்தை அவிழ்ப்பதற்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாத்திரமா இருந்தது. எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்கல்ல, நாம் கைகளை வைக்கிறோம்னு சொல்றோம்ல, கைகளை வைத்தால் சுகமாக, அதெல்லாம் சொல்லி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் சுகமாக்குகிறது சுகமாக்கும் வல்லமை. அந்த சுகமாக்கும் வல்லமை உடையவரை தொட்ட வினாடியிலேயே என்ன மாதிரி தொட்டாங்க? விசுவாசத்தோடு தொட்டார்கள். திரள் கூட்டம் என்ன பண்ணது?
ஒரு விசுவாசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பெரிய மகான் போறாரு, நல்லா உபதேசிக்கிறாரு, நிறைய அற்புதம் செய்யறாரு. அற்புதங்களை பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் போறாங்க. ஒருத்தருக்கும் அவர் யார் என்று தெரியவில்லை. அவர் மேசியா அல்லது சுகமாக்கும் அபிஷேகம் பெற்றவர் என்பது தெரியவில்லை. He was anointed with power of God. அது என்ன பவர்? Anointing. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சென்று கொண்டிருக்கிறார். திரள் கூட்டம் பின்னே செல்லுகிறது. அங்க பாருங்க, சுகமாக்கும் அபிஷேகம் வல்லமை அதை பெற்றவர் செல்லுகிறார். இந்த திரள் கூட்டத்திற்கு அதை குறித்த அறிவும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை. ஆனா ஒரு ஸ்திரீ தான் கேள்விப்பட்ட செய்தியின் மூலமாக அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். அந்த கேட்ட விசுவாசத்தினால் அதை கிரியையிலே போய் தன் தொடுவதை நாம் பார்க்கிறோம். தொட்ட வினாடியிலே அந்த வல்லமை புறப்பட்டது. மற்றவங்களும் தொட்டாங்க, வல்லமை புறப்படல. ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துதான் வல்லமை. காரணம் என்னங்க? இது விசுவாசத்தின் தொடுதல். அவள் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய செய்கையின் மூலமாக அங்கு காண்பிக்கிறார். அதாவது அந்த தொடுகிற செய்கையில ஒரு விசேஷமும் இல்லை. விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறார்கள். விசுவாசம் இல்லாமல் செய்கிற கிரியை எல்லாம் போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? துணிகரம். இன்னைக்கு நான் என் சாட்சியை சொல்றேன்னா சில பேர் எனக்கு அது பயமா தான் இருக்குது. உடனே அதை பிடிச்சுக்கிறாங்க. சந்தர் சிங்குக்கு செஞ்சாருன்னா அவங்க மனைவிக்கு கேன்சரை குணமாக்கிட்டாரு, இல்ல அவருக்கு பைல்ஸ் வியாதியில இருந்து சுகமாக்கிட்டாரு, இந்த கழுத்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசில இருந்து குணமாக்கிட்டாரு, நீ ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் பெயின்ல இது மாதிரி நிறைய வியாதியில எனக்கு சுகமாக்கி இருக்காரு. அந்த சாட்சியை சொல்லும் பொழுது எங்களுக்கும் நடக்கும் என்று நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், என் மனைவிக்கு கேன்சர் வரும் பொழுது என்னுடைய ஊழியர் தலைவர் என்னை கூப்பிட்டு என்ன ரொம்ப நேரம் பேசி சொன்னதெல்லாம், நான் துணிகரத்துல கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி எடுக்க மாட்டேன், எங்க ஆண்டவர் எனக்கு சுகமாக்கிட்டாருன்னு நான் சொல்றேன்னா, நிஜமாகவே அந்த விசுவாசம் என் இருதயத்தில் இருக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்காக 3 மணி நேரம் என்னென்னமோ சொல்லி பார்த்தார். கடைசியில சொன்னாரு, நவ் ஐ நோ நீங்க இந்த டிசிஷனை துணிகரத்தினால செய்யல. யூ ஹாவ் ஃபெய்த் ஆஃப் காட் இன் யூ. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஹாவ் ஃபெய்த் ஆஃப் காட். உங்களுக்கு தேவனுடைய விசுவாசம். ரெண்டும் வித்தியாசமானது. தேவனில் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். தேவனில் விசுவாசம் என்ன? தேவன் குணமாக்க வல்லவர். எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. ஆனா யாரும் சுகத்தை பெறல. எவ்ரி கிறிஸ்டியன், ஈவன் நான் கிறிஸ்டியன், சொல்ல போனா பிசாசு கூட அதை விசுவாசிக்கிறான். அவரு சுகமாக்க அது எப்படியா தடை பண்ணணும் சொல்லதான் வார்த்தையை திருட வரான். இல்லைன்னா அவன் வார்த்தைய அவருக்கு நல்லாவே விசுவாசம் இருக்கு, அந்த வார்த்தை இருதயத்தில் இருந்து அவர் சுகமாக்கிடுவாரு. அப்போ just believing in God, in God's word alone is not sufficient. அந்த விசுவாசம் தேவ விசுவாசமாக இருதயத்தில் இருக்க வேண்டும். அததான் இங்க காண்பிக்கிறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. தேவனது விசுவாசம் ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு பெற்றுக்கொண்டதான ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். நான் சொன்னேன்ல, என்னுடைய பைல்ஸ் இன்சிடென்ட்ல, the minute God gave me that revelation, இருதயத்தில் அந்த வெளிச்சம் வந்த பொழுது இருதயத்தில் அந்த விசுவாசம் வந்து விட்டது. ஆகவே அந்த உறுதி, அதாவது சரீர கண்களால் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமே இல்லை. இந்த நீ ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிக் பெயின்ல கூட நான் சொன்னேன்ல, நான் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு எப்படி நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியில அன்னைக்கு நைட் நான் தூங்க போறது இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
அப்போ ஜெபம் பண்றேன், டங்ஸ் பேசுறேன், அப்புறம் வேதத்தை படிக்கிறேன். திடீர்னு ஒரு ஹீலிங் த சிக்னு மாரி சொல்லல, அது டிஎல் ஆஸ்பான் புக் எடுத்து படிக்கும் பொழுது அதுல ஒரு இடத்துல வரும் நிறைய ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் வார்த்தை எல்லாம் வருது, ரேமா பாடெல்லாம். ஆனா ஒரு இடம் வரும் பொழுது என்னால அதுக்கு மேல மூவ் பண்ணல. தேவன் உன்னை சுகமாக்குவார் என்று நீ காத்து கொண்டு இருக்கிற, ஆனால் முழு பரலோகமும் நீ சுகத்தை எடுத்து அனுபவிக்க மாட்டாயா என்று உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். the minute that power touches me I'll be healed நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவரு சொல்றாரு, அங்க ஏற்கனவே அது சுகம் கொடுத்தபடினால பரலோகமும் தூதர்களும் இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நான் அதை எடுத்து அனுபவிக்க மாட்டேனா என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ என் இருதயத்துல என்ன வந்தது? அந்த வெளிச்சம் வந்தது. ஏற்கனவே சுகம் பெற்றவன் அதை நான் எடுத்து அனுபவிக்க அப்ப பாருங்க, அந்த வெளிச்சம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவன் எவ்வாறு பார்க்கிறாரோ அதே விதமாக நான் சுகம் பெற்றவனாக என்னை பார்க்கிறது. It is not the faith in God, that is the faith of God that came inside me. தேவனுடைய விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறது போல் பார்க்கிற விசுவாசம், அப்படிதானே? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனா தோமாவின் விசுவாசம் மனித விசுவாசம். இங்க தேவ விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் அந்த தேவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா 24 அவர்களை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை. என்ன விசுவாசம்? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மனித விசுவாசம் தெய்வீக சுகத்தை தர முடியாது. தேவ விசுவாசம் தான். அவள் தேவ விசுவாசத்தை அவள் கேள்விப்பட்ட செய்தியில் இருந்து தேவனுடைய விசுவாசத்தையே தன் விசுவாசமாக அவள் பெற்றுக்கொண்டார். அதைதான் அவர் அங்கு சொல்லுகிறார். இங்க பாருங்க, அவள் தொட்ட உடனே சுகமானால். அததான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். The power is released when faith came in the heart. சூரியன் வந்து விட்டா வெளிச்சம் வந்துடும், உஷ்ணம் வரும், குளிர் போகும், இருள் போகும். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை போல விசுவாசம் இருதயத்தில். என்ன விசுவாசம்? திரும்பவும் சொல்றேன், மனித விசுவாசம் அல்ல. மனித விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிற மனித விசுவாசம் கூட அல்ல. என்ன விசுவாசம்? தேவனது விசுவாசமே. வேதம் புதிய ஏற்பாடில் சொல்லுவதெல்லாம் பழைய ஏற்பாடு விசுவாசத்துக்கும் புதிய ஏற்பாடு விசுவாசத்திற்கும் வித்தியாசம். அதனாலதான் சொல்றாரு, நம்மை அல்லாமல் பூரணரா. அப்படியே விசுவாச பட்டியல எபிரேயர் 11 சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை சொல்லிக்கொண்டே வந்தவர் அந்த எபிரேயர் 11 முடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்று சொல்லிட்டு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி அப்படின்னா என்ன? அவங்க விசுவாசம் பூரண விசுவாசம் அல்ல. அவங்க விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வித்தியாசம் நியாயப்பிரமாண விசுவாசம், கிரியையினால் வருகிற விசுவாசம். அந்த கிரியையினால் விசுவாசம் வருகிறது. புதிய ஏற்பாடு விசுவாசம் கிருபை. இந்த கிருபையினால் வருகிற விசுவாசத்தினால் நாம் கிரியை செய்கிறோம். இங்க இரண்டாவது தான் விசுவாச கிரியை. ஆனா முதல்ல இலவசமாக கிருபையினாலே. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமானீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்கள் விசுவாசம் அல்ல. திருப்பி நான் சொல்றேன், இது உங்கள் விசுவாசம் அல்ல,
நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்றால் என்னுடைய விசுவாசத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய விசுவாசம் மனித விசுவாசம். ஆனால் தேவனது விசுவாசம் நம்பப்படுவதற்கு உறுதியும், காணப்படாததற்கு ஒரு நிச்சயத்தை, அததான் இருதயத்தின் வெளிச்சம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தை தான் தேவன் அததான் இங்க பாருங்க, அந்த ஸ்திரீ தொட்ட உடனே எந்த விசுவாசம் அவங்களுக்கு அவ்வளவு உறுதி நிச்சயம் இருந்தது. அந்த உறுதி நிச்சயம் தேவனது விசுவாசம் தன் இருதயத்தில் வந்ததை காண்பிக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு தொட்டது யாருன்னு. அவர் வந்து சொல்றாங்க, அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. வேதனை நீங்கி நீங்களும் நானும் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். வேதனையோடு வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. இன்று உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்வது, வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லுகிறார். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை, அவர் சொன்னபடியே ஆகும். இங்க அந்த விசுவாசத்தின் தொடுதல் தேவனது வல்லமையை கொண்டு வந்து அவளுடைய வாழ்க்கையில அந்த சுகத்தை கொடுத்தது. அப்ப பாருங்க, அந்த விசுவாசமும் அந்த ஸ்திரீயால் உண்டானது அல்ல. அது தேவனது விசுவாசம் கேட்ட செய்தியினால் வரும். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவனுடைய வார்த்தையை. அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் எப்பொழுதுமே இருக்கும். என்ன, தேவ வார்த்தையை கேட்டால் இந்த காதுகள் கேட்பதை பற்றி சொல்லவில்லை. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, இருதய காதுகளால் கேட்பதை சொல்லுகிறார். தேவன் நம்மோடு நம் ஆவியிலே இருதயத்தில் பேசுகிறது. அது ஒரு சத்தம் அல்ல, அப்படிதானே? பட் யூ நோ இட். ஆண்டவர் என்னோடு பேசினார் நீங்க சொல்ல முடியும். அந்த உறுதி தரும். அங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க, அங்க என்ன சொல்றார் பாருங்க, ஆவியானவரும் நம் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுவார். 8, 15, 16 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அந்த சாட்சியை தான் சொல்றேன். அங்க நாம் மறுபடியும் பிறந்த தேவனுடைய குமாரன் என்று அங்க அந்த சாட்சி சொல்லி பார்க்கிறோம். அந்த 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்ம ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த தேவ விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம், ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நீ சுகமானா என்று சாட்சி கொடுக்கிறார். ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். நம்பப்படுகிறதற்கு உறுதி, காணாவிட்டாலும் அது நிச்சயம் என்று ஆவியானவர், அதுதான் ஆவியானவர் நம் ஆவியிலே, அதுதான் விசுவாசம் என்று நான் சொல்ல வருகிறேன். அந்த விசுவாசத்தை பெற்றுதான் ரட்சிக்கப்பட்டோம்னா, பாவம் நீக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக மாறணும். அந்த நாளிலும் நம்முடைய இருதயத்திலே அந்த உறுதி நிச்சயம் வந்தது என்றால் வெளித்தோற்றத்தில் மாற்றமே இல்லை. ஆனா இருதய சத்தம், எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்படியே சுகத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். போலீசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. அப்படிதான், வேற தேவனுடைய வழி ஒரே வழிதான். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, உன் விசுவாசம் என்று சொல்லுகிறார். திரும்ப நான் சொல்றேன், தேவ விசுவாசம் அவளது விசுவாசமாய் மாறின போது இங்க போன கூட்டம் எல்லாம் இவர் சுகமாக்குபவர் என்று விசுவாசித்தான் போனாங்க. ஆனா அந்த விசுவாசம் அவர்களுக்கு உதவவில்லை. எந்த விசுவாசம் உதவினது? தேவனது விசுவாசம் தான். அத ரொம்ப தெளிவா மார்க் 11ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா அவர் சொல்வதை பார்க்கலாம். அதற்கு செல்வதற்கு முன்பாக நம் நேரம் தான் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது.
இன்னைக்கு கொஞ்சம் சிறிது நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தா அத சொல்லிடுறேன். அந்த 6ஆம் அதிகாரத்துல நாசரேத்து ஊருக்கு போறாரு. நீங்க அப்புறம் எடுத்து படிங்க. நேரம் இல்லன்னு நான் படிக்கல. ஏன்னா நான் டைம் பீஸ பார்த்துட்டேன். நாசரேத்து ஊருக்கு போறாரு. ஆனா, அங்கே அவரால் பெரிய அற்புதம் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஜீசஸ் குட் நாட் டூ. அவரால் செய்ய முடியவில்லை, இயலவில்லைன்னு போட்டிருக்கு. காரணம் என்னங்க? அவர்கள் அவிசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அடுத்த வசனம் சொல்றாரு. மார்க் 6:6, 6:7 எடுத்து படிச்சு பாருங்க. ஆச்சரியப்பட்ட ஐயா, சொந்த ஊர்க்காரங்க அவரை எப்படிதான் அறிந்திருந்தாங்க? வெளித்தோற்றத்தின்படி தச்சனாகிய யோசேப்பு மரியாளுடைய மகன். நம்ம ஊருக்காரரு. நமக்கு தெரியாதா? இங்கதானே இந்த தெருவுல தானே இருந்தாரு. இங்கதானே டெய்லி நடந்து போவாரு. இங்கதானே சிறு பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது அவரும் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் அந்த பார்வைதான் அவர்களுக்கு இருந்தது. அதனால என்ன பாருங்க, அவிசுவாசம். அவர்கள் தேவனை பார்த்தது ஒரு சுகமாக்குபவராக பார்க்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தது சுகமாக்குபவராக பார்க்கவில்லை. அவங்க இருதய விசுவாசம் எல்லாம் என்னமோ எல்லாம் சொல்றாங்க. அந்த ஊர்ல செஞ்ச அற்புதத்தை நீ ஏன்பா இங்க செய்யலன்னு கேள்வி கேட்கிறாங்க. அது லூக்காலப்பா, இங்க சொல்லல. லூக்கால 4ஆம் அதிகாரத்துல கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லா ஊர்லயும் நீ கப்பர்நகூம்ல அற்புதம் செஞ்சாமே, அதை ஏன் இங்க செய்யக்கூடாதுன்னு. ஏன்? அவங்க அவிசுவாசத்தின் நிமித்தம் நீங்க கிளீனா போட்டிருக்கு. அங்க அவங்களுக்கு ஏத்த பதில கொடுக்கிறாரு. தீர்க்கதரிசிய பாரியா, எலிசா தீர்க்கதரிசிய பாரு, அதெல்லாம் கரெக்டா அவர் எடுத்து காண்பிக்கிறாரு. அப்போ அங்க விசுவாசம் என்று ஒன்று இருந்தாதான் அந்த வல்லமையை அவிழ்க்க முடிகிறது. அதனாலதான் நான் விசுவாசத்தை குறித்து இவ்வளவு தெளிவா சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சுகம் பெறுவதற்கு நமக்கு இன்றியமையாதது தேவனது விசுவாசம். தேவன் நமக்கு மறுபிறப்பிலே அந்த விசுவாசத்தை இலவசமாக தந்தபடியினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதாவது தேவனுடைய விசுவாசத்தையே நம்முடைய விசுவாசமாக பெற்றோம். ஆகவேதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவ சுபாவத்தையே ரட்சிப்பில் பெற்றிருக்கிறோம். இங்க என்ன சொல்ல வராரு? ஆவியானவர் தாமே நம் ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த நாசரேத்து ஊராருக்கு அந்த சாட்சி இல்ல. அதே அதிகாரம் முடியும் போது பாருங்க, கெனசரேத்து ஊரார் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டதுமே, ஏன் அவர் சுகமாக்கும் அபிஷேகம் பெற்றவர், அவர் இன்னார் என்று அறிந்து, அதை எழுங்க மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல முடியும் போது சொல்ல இருக்கு. அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான வசனம். அவரை பாருங்க, 53ஆம் வசனம். அவர் 50 கடலை கடந்து கனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை பாருங்க, அவர்களுக்கு இருந்த அறிவு, அவர் குணமாக்குபவர், அவர் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஓடுறான், திரிகிறான், எங்கெங்க வியாதிக்காரனுக்கான நோட்டீஸ் அடிக்கலங்க சீஷர்கள். இயேசு வருகிறார் கெனசரேத்திற்கு, எல்லாரையும் கூட்டி வாருங்க, நோட்டீஸ் அடிக்கல. ஆனா அவர்கள் அறிந்தபடியினால், இயேசு வருகிறார் என்று அறிந்தபடியினால் ஊரெல்லாம் சுத்தி உள்ள அக்கம் பக்க எல்லா கிராமம் பட்டணங்களுக்கு என்ன பண்றாங்களா, ஓடி திரிந்து சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை அப்படியே படுக்கையோட தூக்கிட்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரியே காலி. அந்த ஏரியால ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட் கிடையாது. அவ்வளவு பேரையும் கொண்டாந்துட்டாங்களாம். இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, அவர் வந்திருக்கிறார் என்று இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் எங்க போனாலும் சந்தை வெளியெல்லாம் வியாதிக்காரரை கொண்டாந்து படுக்க வச்சுட்டாங்க. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் அவர் தொடும்படி. என்னங்க இது? இருதய விசுவாசம். தேவர் 100% ஷுவர். நாசரேத் ஊராருக்கும் கெனசரேத் ஊராருக்கும் வித்தியாசம் அதுதான். அவ்வளவு ஆகவேதான் அவ்வளவு தைரியமா கொண்டாந்து பண்றாங்க. அங்க முடியும் போது பாருங்க, யாவரும் சொஸ்தமானார்கள். அவர்கள் யாவரும் சொஸ்தமானார்கள். கெத்செமனே, சரி, கெத்செமனே சொல்றேன் பாருங்க, கெனசரேத்து. அதே இது
ஆரம்பத்துல நாசரேத்துல என்னாச்சா? 5ஆம் வசனம். சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் அவரால் செய்யக்கூடாமல் செய்யலன் போல அவரால முடியல. ஏன்? விசுவாசம் இல்லாதபடியினால் அவிசுவாசம் அதை தடை செய்தது. நம்பூர்காரன் இவன் என்ன நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அந்த ஃபெமிலியாரிட்டி அதை அவர்களை தடை செய்தது. அதை கண்டுதான் அவர் ஆச்சரியப்பட்டார், அவிசுவாசத்தை கண்டு. இங்க பாருங்க, விசுவாசம் தொட்ட யாவரும் சுகமானார்கள். பெரும் திரள் கூட்டம் தொடுகிறது, ஒருவன் கூட சுகமாகல. அந்த விசுவாசம் இருந்தா சுகம். உடனே எல்லாரும் நினைப்பாங்க, அந்த விசுவாசம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா பிரதர், நான் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன். அதுதானே எனக்கு இல்ல. நான் எவ்வளையோ முயற்சிக்கிறேன், அதுக்கு என்ன ஃபார்முலா? எப்படி அந்த விசுவாசத்தை 1 2 3 4 5 6 யாரா சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போம். அது மனுஷனால் உற்பத்தி செய்யும் காரியம் அல்ல. அதனாலதான் நான் மார்க் 11:23 சொன்னேன். மார்க் 11:22 பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க தமிழ் பைபிள்ல எல்லாம் என்ன போட்டிருக்கோம்னா, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, அது என்ன அவர் அங்க சொல்ல வருகிறார்? தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள். ஹேவ் காட்ஸ் ஃபெய்த். அததான் சொல்லிடுறாரு. அது எப்படி சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள வசனமும் அதுக்கு ஒத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள நடந்த காரியங்களும் அதுக்கு ஒத்து இருக்கு. 22ஆம் வசனம் பாருங்க. தேவனிடத்தில் போட்டிருக்கு. அந்த தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் இந்த காரியத்தை செய்யாது. ஏன்? தேவ விசுவாசம் இருந்தாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அததான் 23 24ல நம்ம சொல்வதை பார்க்கிறாங்க. என்ன சொல்ல பாருங்க. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஒரே ஒரு நிபந்தனை தாங்க போடுறாரு. மலை, அதாவது அவர் அத்திமரத்தை பார்த்து பேசினதும் அது அப்படியே நடந்துருச்சு. 14ஆம் வசனத்துல பேசுறாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசிப்பதில்லைன்னு. அவங்க போறாங்க எருசலேமுக்கு. திரும்பி அடுத்த நாள் வராங்க பெத்தேனியாவுக்கு, அதே ரூட்ல வராங்க. வரும்பொழுது அந்த மரம் பட்டு போயிருக்கிறத பார்த்து பேதுருவும் சீஷர்களும் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, இதுல ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, நிக்கோதேமுட்ட சொன்ன மாதிரி சொல்றாரு. மறுபடியும் முதல்ல இங்க என்ன சொல்றாரு? இதுக்கெல்லாம் தேவை தேவனுடைய விசுவாசம். அந்த தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத்திமரம் மாத்திரம் இல்லப்பா, இந்த மலை, 2 பக்கம் மலை இருக்கலாம் அந்த எருசலேமை சுற்றில, அந்த மலை வழியா தானே நடந்து போறாரு. இந்த மலையை பார்த்து நீ பேசினா நாளைக்கு இந்த மலை இருக்காது. ஆனா தேவையெல்லாம் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிப்பது. அததான் தேவனது விசுவாசம் என்று சொல்லுகிறேன். அந்த சந்தேகப்படாமல் அந்த தேவனது விசுவாசம் இருந்தால், அப்ப மனித விசுவாசத்தை அங்க அவர் சொல்லவில்லை. சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது, காணாமல் விசுவாசிப்பது, அந்த உறுதி நிச்சயம் தேவனது விசுவாசம் தான், வேதத்தின் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும். அததான் சொல்ல வராரு. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe there is nothing impossible for God. God will heal me. Nothing impossible for God to heal me. அது அந்த விசுவாசத்தை அவர் சொல்ல வரல. தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை சொல்ல வரல, தேவனது விசுவாசத்தை சொல்ல வருகிறார். நாம் மறுபிறப்பில் பெற்ற தேவனது விசுவாசத்தை சொல்ல வருகிறார். அந்த தேவனது விசுவாசம் இலவசமாக, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, கிருபையின் வரமோ ஈவோ என்று சொல்லுகிறாரே, அந்த வரமாகிய ஈவு, இலவசமாகிய கிஃப்ட், பரிசு என்று சொல்லுகிறார்.
அப்போ இதை நாம் இலவசமாக தான் பெற முடியுமே ஒழிய, நாம் முயற்சித்து எவ்வளவுதான் நம்முடைய சுய திறமையிலே இல்லாதவைகளை இருப்பது போல பாவிக்க நம்முடைய மனதை செலுத்தினாலும், எண்ணங்களை செலுத்தினாலும் அது நடைபெறாது. அதனாலதான் நிறைய பேரு தங்களுடைய விசுவாசத்திலே, அதற்காக தங்கள் விசுவாசம் என்று பார்க்கிறபடினால தங்கள் விசுவாசம் ஒன்றும் பண்ணாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திராட்சை கொடியானது செடியோடு, யோவான் 15:4-5 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போ பாருங்க, காரியத்தை நடப்பிப்பது கிறிஸ்துவின் விசுவாசம். அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு கலாத்தியர் 2:20, அத கூட பாருங்க. நம்ம தமிழ் பைபிள் என்ன பண்றீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். ஆங்கிலத்துல கேஜேவி கரெக்டா போட்டிருக்கான், பேஷன் டிரான்ஸ்லேஷன், இன்னும் 2-3 டிரான்ஸ்லேஷன், நியூ கிங் ஜேம்ஸ்ல திருப்பி இதே போட்டான். ஆங்கிலத்துல கேஜேவி என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 2:20 ஆங்கிலத்தில் எடுத்து நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். இட்ஸ் a faith in son of God தான் சொல்றாருல்ல. இதுல என்கேஜி அதுல வந்து faith of God என்றே சொல்லுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுங்க. ஆங்கிலத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்றார் பாருங்க. I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me, and the life which I now live in this flesh, I live by the faith of Son of God. By the faith of Son of God. By the faith of Son of God. ரொம்ப தெளிவா அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே 16ஆம் வசனம் பாருங்க. That a man is not justified by the works of the law, but by the faith of Jesus Christ. Faith in இல்ல, faith of. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவின் விசுவாசத்தால். கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் வேறு, கிறிஸ்துவின் விசுவாசம் வேறு. There are total difference between faith in Christ and faith of Christ. நான் சொன்னேன், எல்லா ஜனங்களும் they have faith in healing. He is a healing God. பட் சுகத்தை பெறதில்லை. பட் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு வந்தது the faith of God itself. கேட்ட செய்தி அது எப்படி வருதுன்னா, அது இலவசம்தான். கேட்கிறதினால், தேவனுடைய சத்தத்தை கேட்பதினால் வருவது. நம்முடைய இருதயத்திலே அவருடைய சத்தத்தை கேட்பதினால். அதனாலதான் வேத வசனம் தியானத்தை நம்ம சொல்றோம். அந்த வேத வசனத்தை சும்மா காதுல கேட்டுட்டு இருந்தால, இருதயத்துல கேட்கிற அளவுக்கு அதை முதல்ல இருதயம் பக்குவப்பட வேண்டும். இருதயம் பக்குவப்படாம நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் நம்ம பேருக்கு நடக்கிறது இல்லை. அநேகர் இடத்துல கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஏன் பிரதர் எங்களுக்கு நடக்கலன்றாங்க. நீங்கள் கேட்கிற விதத்தையும் எப்படி கேட்க என்பதையும் கவனித்து பாருங்கன்றாரு. மார்க் 4:25 சொல்லிடுறாரு. அதேதான் அங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 16 நினைக்கிறேன், அங்க அதை திரும்ப சொல்றாரு. 8:16 சொல்றாரு. See how you hear what you hear. அததான் அங்க சொல்ல வராரு. அந்த கேட்கிற ஓமையில அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏனோ தானோன்னு ஒருத்தன் கேட்கிறான், தேவ சத்தம் இருதயத்துல கேட்கல. ஏன்? அங்க முதல்ல இந்த சத்தமே அவன் காதுக்குள்ளேயே போல. அடுத்த 2 கேட்டகரிக்கு உள்ள போகுது. காதுல கேட்டு இருதயத்துக்கு போகுது. ஆனா அங்க வேறு இல்ல, தியானிக்காதனால. தண்ணீர் ஊத்துல, திரும்பவும் அந்த வேத வசனத்தை தியானிக்கல. அதனால என்னாச்சு? அது பலன் கொள்ளல. அந்த விதை செத்து போச்சு. அடுத்தது வந்து இந்த விதை தவிர்த்து அநேக வேற விதை, இந்த சுகமாக்க விதையை தவிர்த்து அநேக விதை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது மாதிரி அந்த விதையெல்லாம் விதைக்க போட்டு இதை நசுக்கி போட்டுருச்சு.
அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்கும்? அங்க விதையில மிஸ்டேக்கே இல்ல. ஆண்டவரிடத்துல மிஸ்டேக் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில மிஸ்டேக் இல்ல. சுகமானீர்கள் என்றால் சுகமானீர்கள் தான். அந்த வார்த்தை செய்யும் வல்லமை அதிலே இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தை கிரியை செய்யாதபடி அல்லது விசுவாசத்தை தராதபடி மற்ற காரியங்கள் அதை நசுக்கி போடுது. இல்ல வேர் கொள்ளாம அதிலிருந்து அந்த இருதயம் சத்தை எடுத்துக்கொள்ள முடியல. அப்ப பிரச்சனை எல்லாம் அவர்கள் இருதயம் கடினப்பட்டபடினாலே. ஆண்டவர் சொல்றாருல்ல, உங்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறதுன்னு. இதே மார்க் 6ஆம் அதிகாரத்திலயும் அப்படித்தான் சொல்றாரு. சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவங்க அவரு படகுல முன்னால அனுப்பிடுறாரு. நீங்க அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க, நேரம் ஆயிடுச்சு. பின்னாடி அவரை ஜெபித்து கொண்டிருக்கார் ரா முழுவதும். அப்புறம் அவர் 4ஆம் ஜாமத்துல தான் பாக்குறாரு. நடுக்கடல்ல இருக்காங்க. அப்படியே பெரும் காற்று அடித்து அலசல் படுறாங்க. கடல் மேல நடந்து வராரு. இவங்க ஐயோ பேய் பேய் பிசாசு அப்படின்னு பயந்து அலறாங்க. அப்புறம் அவர் நான் தான் சொல்லி கப்பல்ல ஏறாரு. கடல் அமைதியில் ஆயிடுச்சு. அவங்க ஒரே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அவர் கேக்குறாரு, அட நேத்து தானடா பாத்தீங்க அற்புதத்தை? நேத்து தானே பாத்தீங்க 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேரு? 5000 புருஷர். எத்தனை கூட மின்னால எடுத்தீங்க? ஏன் உங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. மார்க் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 6ல அவர் சொல்றத பாருங்க. 52ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 51ல முடியுது. அந்த ஆச்சரியத்தை பார்த்த ஆண்டவர் இருதய கடினமாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்த அவர்கள் உணராமற் போனார்கள். அப்போ அவங்களுக்கு அத விசுவாசிக்கிற அளவுக்கு இருதயம் கடினமாய் இருந்தது. இங்க கேத்தலிக் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு தேவன் மேல ஒரு பற்றுதல் இல்லாத இருதயம் என்ற அளவுக்கு அங்க போடப்பட்டிருக்கும். மழுகி போன இருதயம். எப்போ இருதயம் உணர்வுள்ளதா இருக்குன்னா, தொடர்ந்து தேவனோடு உறவு கொள்ளுகிறவனுக்கு தேவ சத்தம் கேட்டு தெளிவா தெரியும். ஆனா தேவனோட உறவே இல்ல. ஆனா எனக்கு சுகம் வேணும். இந்த வசனத்தை போட்டு கேட்டான்னு சந்திரசிங் சொன்னாரு. நான் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா நடக்க மாட்டேன்தே. உறவு கொள்ள சொல்றாரியா. வசனத்தோடு உறவு தியானம் பண்ணி அதோடு உறவு கொள்ள சொல்லுகிறார். அந்த உறவு கொள்ளும் பொழுதுதான் அதை நீ அறிந்து கொள்ளுகிறாய். இவங்க எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இருதயத்துல அந்த இருதயம் கடின இருதயமாய் இருக்கிறது. அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. அங்க மத்தேயு 13ல சொல்றாரு. அவர்களை சுகமாக்காதபடி அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. அப்படின்னா என்ன? அந்த சத்தம் உள்ள போக முடியல. தேவ சத்தம். அந்த தேவ சத்தம் கேட்டாதானே தேவ விசுவாசம் வரும். ஆனா இது கொழுத்து இருக்க, கடினமா இருக்க, ராக்கி சாயில். வேற உள்ள போக மாட்டேனுது. அப்பதானே அந்த சீரு அந்த சுகத்தை கனியா கொடுக்க முடியும். மேல வந்து வேற போலியா அப்ப செத்து தானே போகும். வேறு போனாதானே நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியும். அததானே அவர் அங்க சொல்ல வராரு. இல்ல மற்ற விதையும் போட்டுட்டீங்கன்னா எல்லாம் அதுங்கெல்லாம் போட்டி போட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதை நசுக்கி போட்டுருமேன்றார். அததான் கொழுத்த இருதயம் என்று சொல்லுகிறார். அது இருதயத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. தேவனோடு உறவு கொள்ளுகிற இருதயத்தை தான் அவர் அங்க சொல்ல வருகிறார். அப்போ இங்க மார்க் 11:23 அவர் சொல்லுவது மனித விசுவாசம் அல்ல. மனித விசுவாசம் மலையை பெயர்க்காது. மலையை பெயர்க்கிற விசுவாசம் தேவனது விசுவாசம், கிறிஸ்துவனுடைய விசுவாசம், இலவசமாக கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஈவு. அந்த ஈவுல வருகிற விசுவாசத்துல எவ்வளவேனும் சந்தேகமே இல்லாத, எல்லளவும் சந்தேகமே இல்லாத
irresistible பவர் ஃபெய்த், அப்படிதானே? அந்த விசுவாசத்தை எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. அந்த விசுவாசத்தை எதுவுமே தோற்கடிக்க முடியாது. அந்த விசுவாசத்தை எதுவுமே தடை செய்ய, அது தேவனது விசுவாசம். அததான் 22ல சொல்லிட்டு, அந்த தேவனது விசுவாசம் என்ன என்பதை 14ஆம் வசனத்தில் அவர் அத்திமரத்தை சபித்ததின் மூலம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். சொன்னபடியே ஆகும்னு எல்லா அற்புதத்திலும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. இங்க விசேஷமாக அதை சொல்லியே காண்பிக்கிறாரு. இதற்கு காரணம் தேவ விசுவாசம் உங்களுக்கு தேவை. தேவ விசுவாசத்துல நீங்க பேசினா எப்படி நடக்கும்ன்றத அங்க சொல்றாரு. தேவனது விசுவாசம் என்றால் சந்தேகப்படாமல் இருதயத்தில் பேசுவது. நீங்க எவ்வளவுதான் முயற்சித்து நீங்க விசுவாசத்தை பெறணும்னு அவர் சொல்லல. அது இலவசமாய் கொடுக்கப்பட்டபடினாலே அந்த விசுவாசத்திலே செயல்படுங்கன்றாரு. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க சீஷர்கள் அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அப்பவும் அததான் சொல்றாரு. அது தேவனது விசுவாசமா இருக்கிறபடினால அதை எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பான்னு தான் சொல்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க சந்தேகமே இல்லாமல் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லுவார். நீங்க மத்தேயு 17:20 சொல்றதுதான் மார்க் 11:23 சொல்லுவார். 2 இடத்துலயும் அதுதான் சொல்லுவார். கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம். எந்த விசுவாசம்? மனித விசுவாசம் அல்ல. சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது, அது தேவனுடைய விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார் மார்க் 9:23. யாருக்கு எல்லாம் ஆகும்? தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ அந்த விசுவாசம் உள்ளவனுக்கு தான் சொல்றாரு எல்லாம் ஆகணும். தேவ விசுவாசம் உள்ளவனுக்கு தான் எல்லாம் ஆகும். அப்போ நம்முடைய போக்கஸ் எல்லாம் நான் விசுவாசிக்கணும் அப்படின்னு இருக்க தேவையே இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அதனாலதான் இன்னைக்கு விசுவாசம் என்பது ரொம்ப கடினமா இருக்கு தேவ பிள்ளைகளுக்கு. எஸ்பெஷலி வியாதியோ உபத்திரமோ வந்த பிறகு விசுவாசிக்க முயற்சித்தோம்னா ரொம்ப கடினம். அதனாலதான் இப்பொழுதே இந்த தேவனது விசுவாசத்தை பெற்றவர்கள் என்ற உறுதியில நாம் இருந்தோம்னா அந்த விசுவாசத்துல நம்ம செயல்படுவோம். அந்த விசுவாசத்தை அந்த நாளில நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்பொழுதே நான் வியாதி இல்லாமல் தான் வாழுவேன். அது எந்த விசுவாசம்? தேவனதான். எவனாகிலும் இந்த வியாதியை பார்த்து வெளியே போ, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி தான் சொன்னபடியே நடந்தது என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அந்த வியாதி சரீரத்தை விட்டு போகும். அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, அது என்ன விசுவாசம்? தேவனது விசுவாசம். எல்லளவும் சந்தேகம் இல்லாத விசுவாசம். அதிலே நீங்க நல்லா தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவனது விசுவாசம் வரும்போது எந்த பயமோ சந்தேகமோ இருக்காது. ஏன்? அது தேவனது விசுவாசம். அது இலவசமாக வருகிறது. இதற்கு நாம் எதுவுமே செய்வதில்லை. அவரோடு உறவு கொண்டு அதை வளர்த்துக் கொள்ளுகிறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன்டு யுவர் ஸ்பிரிட் as a free gift. இலவசமான ஈவாக நம்முடைய இருதயத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற வெளிச்சம் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் வந்தா சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே ஆகிற விசுவாசம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யாருடைய விசுவாசம்? தேவனது விசுவாசம். அது 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். உண்டாக கடவுது என்றார், சொன்னபடியே ஆனது. அததான் சங்கீதம் 33:6 9 சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, அந்த விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தை தான் வேதம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இதை எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய முயற்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது.
மாறாக எல்லா மனுஷர்களும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். சுகமும் அப்படித்தான், அந்த சுகத்தை பெறுகிற விசுவாசமும் அப்படித்தான். எல்லாரும் இலவசமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான விசுவாசத்தையும் எல்லாரும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப யோசித்து பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஏன் வருத்தம் பாரம்? நம்முடைய விசுவாசம், நம்முடைய முயற்சி. அப்ப அங்க வருத்தம் இருக்கும், பாரம் இருக்கும். ஆனா ஏன்ட்ட வாடான்றாரு. நான் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி, நீ அதை ரிசீவ் பண்ணு. என் ஃபெய்த்ல கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்ல. யூ ஜஸ்ட் ரிசீவ் இட் அண்ட் லிவ் பை மை ஃபெய்த். என் விசுவாசத்தில் வாழதான் அவர் சொல்றாரு. அப்படிதானே? அததான் பவுலடியார் தேவனை பற்றும்னு இவங்க போட்டாங்கல்ல, ஒரிஜினல்லி அதான் போட்டிருக்கு, அந்த கேஜேவில அதான் போட்டிருக்கு. ஃபெய்த் ஆஃப் சன் ஆஃப் காட். அங்க 2 இடத்தையும் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்போ அந்த ஃபெய்த் ஆஃப் சன் ஆஃப் காட் தான் நம்ம, அதான் ஆண்டவர் கூட சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து பாருங்க, 30ஆம் வசனம் பாருங்க. I can do nothing of my own. தேவகுமாரன் மனிதனாக வந்தவர் சொல்றாரு, என்னில் தானே நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரே அப்படி சொன்னார்னா, நான் தேவன் மேல வைக்கிற விசுவாசம், ஏன் நம்ம விசுவாசத்துல ஒண்ணுமே முடியாது, அவரது விசுவாசம். அப்போ அததான் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷமான நன்மையை சொல்லிட்டு உடனே 12ஆம் அதிகாரம், அது கண்டினியூஸ் தான், நம்ம பிரிஞ்சிருக்கோம். அடுத்த வசனமே என்ன சொல்றாரு பாருங்க, அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் இயேசுதான், அதை பூரணப்படுத்துறவர் தான். அவரை நோக்கி பாருங்க. டோன்ட் லுக் டு ஃபெய்த், லுக் டு ஜீசஸ், த ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். அந்த வரம் கிஃப்டர், அவரை பாருங்க, கிஃப்ட் தருபவரை பாருங்க, கிஃப்ட பார்க்காதீங்கன்றாரு. சுகத்தையும் பார்க்க வேணாம், விசுவாசத்தை, ஏன் விசுவாசம் ஏன் சுகம், அதை பார்க்காதீங்க. பார்க்க வேண்டியதெல்லாம் எனக்கு இலவசமாக சுகமும் விசுவாசமும் தருகிறாரே, அந்த கிவ்வரை பார்க்க சொல்லுகிறார். அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை அல்ல, அவரை பார்க்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு இலவசமாய் வருகிறது. அவரை, அதுதான் சொல்ற, அவரை பார்த்தால் போதும் என்று சொல்லுகிறார். சோ அவர் போக்கஸ், அவர் அட்டென்ஷன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் மன உறுதியுடன் ஓட கடவோம் என்று சொல்லுகிறார். நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல போய் சேரணும்னா தேவனது விசுவாசத்தால தான் போய் சேர முடியும், மனித விசுவாசத்தினால் முடியாது. அததான் அங்க சொல்றாரு. அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் இருந்துதான் இலவசமாக தெய்வீக சுகமும் அந்த சுகத்திற்கான விசுவாசமும் இலவசமாக வரமாக ஈவாக நமக்கு தரப்படுகிறது. இத கொஞ்சம் இந்த வாரம் முழுவதுமா நீங்க யோசித்து பாருங்க. விசுவாசம் இலவசம், அப்படிதானே? நான் சுகம் பெறுவது விசுவாசத்தின் மூலமாக. திரும்பவும் சொல்றேன், எபேசியர் 2 அங்க என்ன சொல்றாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8 ரொம்ப தெளிவா சொல்றாரு. அடுத்த வசனம் 9 சொல்லும்போது, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ நீங்க சுகம் பெற்றது ஈவு, அந்த சுகத்திற்கான விசுவாசமும் ஈவாக தரப்படுகிறது. அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. தட் மீன்ஸ் ஆல் கேன் ரிசீவ். எல்லாரும் விசுவாசத்தை பெற முடியும். என்ன விசுவாசம்? தேவனது விசுவாசத்தை இலவசமாக வரமாக எல்லோரும் அந்த வியாதி இல்லாத சுகத்தில் வாழ முடியும். அததான் சொல்றாரு. இதை நம்ம இருதயத்தில் ஆழமாய் பதிவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இலவசமாக தேவனுடைய விசுவாசத்தை பெற்றவர்கள். அந்த விசுவாசத்தினாலே இப்பொழுது அவர்கள் இலவசமாய் கொடுக்கப்பட்ட சுகத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. Every one of them is thanking you for the faith and the gift of healing which you have given as a free gift. அதற்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் ஒருவரும் வியாதியோடு இருப்பதில்லை. அத்துமீறி இவர்கள் சரீரத்தில் வியாதியின் அறிகுறிகள் இப்பொழுது இருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே அந்த வியாதியின் அறிகுறிகளை பார்த்து வெளியே போ என நான் கட்டளை கொடுக்கிறேன். நான் சொல்லி சொன்னபடியே நடந்த அந்த இயேசுவின் விசுவாசத்தால் உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.